assalaamu alaikum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அதாவது ரொம்பவே ஹெல்தியான கேப்ப மாவு சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு தான். நிறைய பேர் கேப்ப மாவுல தோசை சுட்டிருப்பாங்க, கொலக்கட்டை வச்சிருப்பாங்க, ரொட்டி சுட்டிருப்பாங்க. ஆனா கேப்ப மாவுல சப்பாத்தி சுட்டிருக்க மாட்டீங்க. இது பண்றதுக்கு 1 கப் அளவு கேப்ப மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அந்த பேன்ல 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க கேப்ப மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கேப்ப மாவை இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக கேப்ப மாவை நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது நல்லா வேகணும். வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு வலி வரும். இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கேப்ப மாவு சேர்க்க போகிறோம். இது மாதிரி ட்ரையான கேப்ப மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை இதில் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கேப்ப மாவு போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த பாலையும் இதில் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியாக இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துருந்த சப்பாத்தி இருக்குல்ல, அதை இதில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்துட்டே இருக்கு. எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்தியான கேப்ப மாவு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இதுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புதிய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.